உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். முருகா, முருகா நில்லுங்க, நில்லுங்க முருகா. முருகா, என்னால முடியல முருகா, நீங்க போயிட்டு வாங்க முருகா. சரிங்க, நீ நல்லா இருப்பா முருகா. முருகா போயிட்டு வா முருகா. சிவா, என்ன? என்னால முடியல சிவா, ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி வேணும். சரி வா, நீ உட்கார், உட்கார், நான் வாங்கிட்டு வரேன். சேதுதான் என்ன கடத்தினான்னு தெரிஞ்சா நான் ஜனனி இல்ல துளசிதான சிவாக்கு தெரிஞ்சிரும். ஆனா சிவாவை கடத்தினது ராஜசேகர் தாங்கிற உண்மையை மட்டும் சிவா கிட்ட சொல்லிடணும். ஜனனி, யார் அவங்க? எதுக்கு நம்மள அடிக்கிறாங்க? எதுக்கு உன்னை கடத்தினாங்க? ஒண்ணுமே புரியலையே. நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க சிவா? நான் அந்த தாஸோட ஆளுங்கன்னு நினைச்சேன். இல்ல சிவா, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ராஜசேகர் தான். ராஜசேகரா? ராஜசேகர் மாமா? ஆமா. ராஜசேகர் எதுக்காக என்ன ஆளை வச்சு அடிக்கணும்? செங்கசூலைய நாம கையில எடுத்துட்டோம். அக்கௌண்ட் பிரச்சனையில தில்லுமுள்ள இருக்கு, மாட்டிக்கிட்டோன்னு அவர் பயந்துட்டாரு. காலையில கஸ்டமர் வராரு, அவங்க கோட் பண்ண ரேட்டும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்த அமௌண்ட்டும் டாலி ஆகலன்னு சொன்னோம்ல, அவர் மாட்டிப்பாருன்னு பயந்துட்டு ரவுடிங்ல அவரே செட் பண்ணிட்டாரு. அட பாவி. ஆனா நிலா நம்ம கூட இருக்கிறது அவருக்கு தெரியாதா? தெரிஞ்சிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமா, இது உனக்கு எப்படி தெரியும்? என்னை கடத்தினவங்க கிட்ட ராஜசேகர் போன்ல பேசினதை நான் கேட்டேன். சிவாவை ஏன் தப்பிக்க விட்டீங்கன்னு ராஜசேகர் கோவப்பட்டாரு. மாமா நம்மள ஆளை வச்சு அடிக்கிற ரேஞ்சுக்கு போயிருக்காருன்னா அவர் ஏதோ நிறைய தப்பு பண்ணிருக்கணும். அது என்னன்னு கண்டுபிடிச்சாகணும். அவர் இதோட விட மாட்டாரு சிவா. பாத்துருவோமே. ராஜசேகர் மாமாவா இல்ல அம்பலத்தார் மகனா? நிலாவுக்கு ஹார்ட்ல ஒரு ஹோல் இருக்கு. பொதுவா குழந்தைங்களுக்கு சின்ன ஹோல் வரும், வளர வளர சரியாயிடும். பட் நிலாவுக்கு இருக்கிறது கொஞ்சம் பெரிய ஹோல். தள்ளி போடாதீங்க, அப்புறம் குழந்தையோட உயிருக்கே ஆபத்தாயிடும். என்னாச்சு? நீங்க ஏன் திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? நிலாவுக்கு ஒரு பெரிய ஆபரேஷன் பண்ணணுமா? ஏன் நிலாவுக்கு என்னாச்சு? அவ ஹார்ட்ல ஹோல் இருக்கா, அதனாலதான் அவளுக்கு மயக்கம் வந்திருக்கா. நம்ம இப்ப என்ன பண்றது? தள்ளி போட முடியாதா? உயிருக்கே ஆபத்தாயிடும் டாக்டர் சொல்றாரு. பாவம், அந்த குழந்தை இந்த வயசுலயே இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்குது. சிவா, இந்த நேரத்துல ராஜசேகர் அண்ணன் பண்ணதை தயவு செஞ்சு மாமா கிட்ட சொல்லிடாதீங்க. ஏய், என்ன சொல்லிதானே ஆகணும்? வேண்டாம் சிவா. அப்புறம் அமராவதி ஈகோல நிலாவை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் குழந்தை உயிருக்கு ரொம்ப ஆபத்தாயிடும் சிவா. அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன். அப்போ நிலா விஷயத்தையும் சொல்ல வேண்டாம், ராஜசேகர் உன்னை கடத்தின விஷயத்தையும் யார்ட்டையும் சொல்ல வேண்டாங்கிற? ஆமா, அம்மாவும் மாமாவும் வயசானவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். அம்மாக்கு லோ பிரஷர் இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா. சரி, கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் சொல்லிக்கலாம். சரி வா, ஹாஸ்பிட்டல் போய் நிலாவை பாப்போமா? நிலா, அத்தை, எங்க போனீங்க அத்தை? நீங்க இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்ததா? சாரிடா. உனக்காக தாண்டா அத்தை வெளியில போயிருந்தேன். உனக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ரொம்ப பெயினா இருக்கு அத்தை.
என்னால மூச்சு கூட விட முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. நெஞ்செல்லாம் அழுத்துற மாதிரி இருக்கு தெரியுமா? இனிமே என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க அத்தை. நிலா இங்க பாரு, அழக்கூடாது. நான் தான் வந்துட்டேன்ல. இனிமே நான் உன் கூட தான் இருப்பேன். சரியா? எங்க போனாலும் என்னையும் கூட்டிட்டு தான் போகணும். தனியாலாம் விட்டுட்டு போக கூடாது. சரிடா செல்லம். நிலா, உனக்கு இப்போ உடம்பு முடியாம போனதை பத்தி நம்ம வீட்ல யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். சரியாடா? ஏன் மாமா சொல்லக்கூடாது? இல்ல நிலாக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்சா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் பயந்து போயிடுவாங்கல்ல, அதனாலதான்டா. ஓகே அத்தை. தாத்தா பாட்டி பாவம், இதெல்லாம் தெரிஞ்சா அவங்க ரொம்ப அழுவாங்க. நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அத்தை. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். செல்ல குட்டி. சரி, நம்ம கிளம்பலாமா? வா போலாமா? நான் தூக்கிறேன். வா மாமா தூக்கிறேன். வா நான் தங்கம். இவனை தூக்கிட்டு வருவாங்கன்னு பார்த்தா இவன் என் பொண்ணை தூக்கிட்டு வரான். இல்ல பாப்பா, உனக்கு ப்ராமிஸ் பண்ணது ஞாபகம் இருக்குல்ல? சரிங்க மாமா. ஹாஸ்பிட்டல் விஷயம் எதையுமே சொல்லக்கூடாது. ஓகே? மூச்சே விட மாட்டேன் மாமா. அப்படிதான் சொல்லக்கூடாது. இனிமே அப்படி சொல்ல மாட்டேன் மாமா. தப்பிச்சிட்டோம்னு சந்தோஷப்படாத. சரியா பிளான் பண்ணாம நான் தான் உன்னை தப்பிக்க விட்டுருக்கேன். இப்ப தப்பிச்சிட்ட, அடுத்த தடவை சரியா மாட்டுவேன். மாட்ட பார்ப்பேன். வா ஜென்மி. என்னடா சீக்கிரமா அழைச்சிட்டு வந்துட்ட? உடம்பு கிடம்பு சரியில்லையா? ஸ்கூல்ல பெரிய பசங்களுக்குலாம் எனக்கு ஸ்போர்ட்ஸ் டேயா, இவங்களெல்லாம் சும்மா வேடிக்கை பார்க்க விட்டுருந்தாங்க. எதுக்கு வெயில்ல வீணா கஷ்டப்படணும்னு நானே கூட்டிட்டு வந்துட்டேன். இல்லடா? ஆமா ஆமா. சரி சரி, நீ போய் ட்ரெஸ்ஸை மாத்து போ. பேக்கை வாங்கிக்கோ. போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.